கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய சத்திய வார்த்தையாக யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஐ நோ தட் யூ கேன் டூ எவ்ரிதிங். யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் அண்ட் நோ ஒன் நத்திங் கேன் அப்செட் யுவர் பிளான்ஸ். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். யோபுவின் புத்தகத்தை பார்க்கும் பொழுது முதல்ல 37 சாப்டர்ஸ் 37 அதிகாரத்துலேயும் அவர் ஆண்டவரோடு வழக்காடுவதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 சாப்டர் பார்க்கும் பொழுது கர்த்தர் அவருக்கு பதில் கொடுக்கிறதை பார்க்குறோம். கர்த்தர் எப்படி பதில் கொடுக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அவர் பெரும் காற்றிலிருந்து பதில் கொடுக்கிறார். பெஹமோத், லேவியாத்தான் என்ற மிருகங்களை எல்லாம் ஆண்டவர் உதாரணமாக காண்பிக்கிறார். பெஹமோத் என்னும் நிலத்தில் வாழும் ஒரு மிருகத்தையும், லேவியாத்தான் கடலில் தண்ணீரில் வாழ்கிற மிருகத்தையும், அதை எல்லாவற்றையும் நான் அடக்கி ஆளுகிற ஒரு தேவன் என்பதை அவர் யோபுக்கு உணர்த்துகிறார் என்பதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் யோபு என்ன சொல்லிட்டாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போது நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு கிளட்ச் ஆகும் பொழுது, அதாவது ஒரு தடங்கள் ஏற்படும் பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம், அப்போ நம்ம அதை சரிப்படுத்திடலாம், சரி செய்து விடலாம் என்று நாமே செய்கிறோம். அப்போது அப்படி போராடுகிறோம். ஆனால் தேவனோட சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு எரர், எந்த விதமான பிரச்சனை எதுவுமே இருக்காது, எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. ஆண்டவருடைய சிஸ்டத்தில் நோ எரர், நோ ப்ராப்ளம், நோ பக்ஸ். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 0 பக்ஸ். அப்போது ஆண்டவர் திட்டம் தீட்டுகிறதுலே ஒரு தோல்வியும் அங்கே இருக்காது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனால் நாம் போடுற பிளான்ஸ் நடுவில் கிராஷ் ஆகிடுது, நடுவில் ஃபால்ட் ஆயிரும் இல்லையா? அப்போ நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் இழக்கக்கூடாததை நம்ம இழந்து விடுகிறோம். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அப்போது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே, இந்த மாதிரியான ஒரு தடங்கல்கள் இருக்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வேதத்திலேருந்து நம்ம கற்றுக்கொள்வது என்னன்னு பார்த்திங்கன்னா, கம்ப்ளீட் சரண்டர். இதுதான் யோபு செய்தார். அப்படியே ஆண்டவர் இடத்துல இவ்வளோ கேட்டவர் கடைசியில் சரணாகதி ஆயிடுறார் இல்லையா? ஸ்தோத்திரம். அதனால தான் நம்ம ஏதாவது ஒரு பிளானை பிடிச்சிக்கிட்டு நானே அதை சரி செய்திருவேன் அப்படின்னு போராடாமல் அவர்கிட்டயே சரண்டர் பண்ணிடணும். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் ஈசாக்கை எதுக்காக பலி கொடுக்கணும் அப்படின்றதே அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமையே, ஏனென்றால் அது ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கப்பட்ட ஒரு குழந்தை 100 வயதில் பிறந்தது, இதை மறுபடியும் பலி கொடுக்க சொல்கிறாரே என்று அவருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்காது. இருந்தாலும் அவர் உடனே கீழ்ப்படிந்து அவர் ஆண்டவர் வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படுகிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். இதை பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா மரியாள் கூட லூக்கா 1:38 பார்க்கும் பொழுது தேவதூதர்கிட்ட சொல்கிறாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். இப்படி தான் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம அடிபணிந்து நாம் சரணாகதியாக வேண்டும். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அவரால் செய்ய முடியாத ஒரு காரியமும் இல்லை, ஆண்டவரால் ஆகாத ஒரு காரியம் இல்லை. மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன் அப்படின்னு சாராளிடம் சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் பார்த்திங்கன்னா, அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். பாருங்க, சாராள் எப்படி ஆண்டவரிடம் அவள் தன்னை சரணாகதியாக அவருடைய பாதத்திலே அவள் விழுந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறாள் என்று பார்க்குறோம். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அப்போ பார்க்கும் பொழுது நாம் கூட அப்படி தான் இருக்க வேண்டும். நாமே நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் என்ன விதமான தடங்கள் இருந்தாலும் நானே சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இல்லாமல் நம்ம தேவனிடத்திலே நாம் அவருடைய பாதத்திலே விழுவதற்கு அழைக்கப்படுகிறோம், மறுபடியும் நினைவுபடுத்தப்படுகிறோம். பவுல் கூட
ஆண்டவர் சொல்கிறாரு, முள்ளில் உதைக்கிறது கடினமாமே உமக்கு கடினமாமே என்று சொல்லும் பொழுது பவுல் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஷிஃப்ட்டு, பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு இந்த இடத்துல சரண்டர் பார்த்தீங்களா. ஸ்தோத்திரம், பிரைஸ்லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம கூட நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார் என்று வேதத்தில் அனைத்தரமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 3:16. அப்போது நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள். அதனால தான் ஆண்டவர் நம்மை மீட்டு கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். தேவன் இன்னும் வரப்போகும் மகிமையில் கூட நம்மை அவர் சேர்த்து கொள்வதற்கு, நம்மை ஐக்கியப்படுத்தி கொள்வதற்கு இந்த சூழ்நிலைகள், இந்த சந்தர்ப்பங்கள், இந்த வாழ்க்கை நிலை எல்லாவற்றிலும் நம்ம ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணுறது மிகவும் நல்லது. பிகாஸ் அவர் லார்ட் ஃபாதர், சன் ஆஃப் God, Lord Jesus Christ and the Holy Spirit God. So God is still the final boss for us. Hallelujah, praise the Lord. So அதனால் நாமே நிர்வாகத்தை எடுத்து நடத்துறதுக்கு பதிலாக நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுத்துடலாம். அவர் நமக்கு எல்லாவற்றிலும் நன்மையை தருகிற தெய்வமாக இருக்கிறார் என்பதை இந்த நாளிலே அறிந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம், ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறடிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் அப்பா எங்களுடைய எல்லா விதமான கர்த்தாவே பிரச்சனைகளையும், எங்களுடைய எல்லா விதமான கர்த்தாவே குறைகளையும் எல்லாவற்றிலும் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம். தேவரீர் கர்த்தர் ஆண்டவரே, எங்களை அப்பா நீர் அப்பா எங்களை அப்பா உருவாக்கும் தெய்வமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறடிக்கிறோம். இந்த வார்த்தையின்படியாக ஆண்டவரே தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறீர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று இந்த நாளிலே நாங்கள் அறிந்து கொண்டோம். தேவரீர் கர்த்தர் அப்படியாக நீர் எங்களை வழி நடத்துவீராக. இந்த செய்தியை கேட்கும் ஒவ்வொரு சகோதரன் சகோதரி பிள்ளைகளையும் இப்படியாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஆண்டவரே. பரலோகத்திலிருந்து உம்முடைய கர்த்தாவே அப்பா ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவரையும் சென்றடைய கிருபை செய்யும், இரக்கம் செய்யும் ஆண்டவரே. கொடான கொடி துதி கன மகிமையை செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆவியானவரின் உதவியோடு வேண்டுகிறேன், எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.